ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான, ஹெல்தியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம சேனல்ல வெயிட் லாஸுக்கான இட்லி, தோசை இல்லை குழி பணியாரம் இது போல் ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சில கட்லெட் வகைகளும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு நல்ல சூப்பரான ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக பவுலில் நான் 1 டம்ளர் கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டல்ல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயர்ன், மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க் இருக்கு. இது வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து. உளுந்துலேயும் அதிகப்படியான புரோட்டீன், ஃபைபர், அயர்ன், கால்சியம், மெக்னீசியம் இருக்குது. இது பிபியை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு கேலரியில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைபர், பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்கிறதுனால ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி 3லிருந்து 4 முறை நல்லா எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கிளியராக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் கொண்டக்கடலைலாம் நல்லா நைஸாக அரைச்சி நம்மளால் எடுக்க முடியும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாமே நல்லா முழுமையாக ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். அப்போ தான் இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக போட முடியும். ஒரு 8 மணி நேரம் இந்த மாவை நல்லா புளிக்க வச்சிடலாம். இதுக்கு நல்ல ஒரு காரமாக கடையில் கிடைக்கிறது போல் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே காரத்துக்காக நான் 2 வரமிளகா, 3 நார்மல் சைஸ் வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2, அதையுமே 2ஆக நறுக்கி போட்டு நல்லா மிதமான சூட்லேயே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கின உடனே 4 நார்மல் சைஸ் தக்காளியும் 4ஆக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சமாக நல்லா வதக்கி எடுக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா ஹார்டாக இருக்கிறது போல தான் இருக்கும். இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டுட்டு தக்காளியை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் இது போல் மூடி வச்சாவே போதும். தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலையும் புதினா இலையும் நான் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை போடுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் கருவேப்பிலை சேர்த்தும் போது முடி வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையில் அயர்ன் ஜாஸ்தியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உணவில் இது போல் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சிருவோம் இல்லையா, அதனால சாப்பிட்றது தெரியாது. இப்போது இந்த புதினாவும் கருவேப்பிலையும் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா முழுமையாக ஆறி வந்திருக்கு. இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் அதையுமே இது போல் சட்னியில் ஊற்றிடுறேன். தள்ளு வண்டியில் கிடைக்கிற சட்னி போல் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சட்னியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா உரப்பாக நல்லாயிருக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவுமே பார்த்தோம்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. கொண்டக்கடலை சாப்பிடும்போது ரொம்ப வயிறு அடைச்சது போல் இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் பாசி பருப்பும் சேர்த்தி போட்டிருக்கேன். ஏன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம இட்லி செய்கிறதா இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சுலபமாக ஜீரணமாகும், ரொம்ப அடைச்சது போல் இல்லாமல். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா மாவோட பதம் பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு
நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும். நான் இன்னைக்கு தோசை தான் போட போகிறேன். தோசை போடும்போது கொஞ்சமா நெய் இல்ல தேங்காய் எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா எண்ணெய் கண்டிப்பா வேணும். இல்லாட்டினா நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆனது போல ஆயிடும். ஆனா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி நான் இன்னைக்கு தோசை நல்லா சாஃப்ட்டா ஊத்தியிருக்கேன். மொறுமொறுன்னு வரும். எண்ணெய் சுத்தமாவே நான் சேர்த்தல. அதனால தான் நான்ஸ்டிக் தவால கூட இன்னைக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க. ஒட்டிட்டு இருக்கிறது போல இருக்கு. இதுக்கு நான் கொஞ்சம் அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ, நெய்யோ ஊத்தியிருந்தோம் அப்படின்னா நல்லா சுலபமா எடுக்க வந்திருக்கும். அது சாப்பிடுறதுனால நம்மளுக்கு ஒண்ணும் வெயிட் போடாது. நம்ம உடம்புக்கு ஷைனிங் குடுக்கும். ட்ரைனஸ் குடுக்காம இருக்கும். நேச்சுரல் ஷைன் கிடைக்கும். கிரீம் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதனால வெயிட் லாஸ் பண்றோமேன்னு சொல்லிட்டு சுத்தமா எண்ணெய அவாய்ட் பண்ணாதீங்க. நானும் இன்னும் கொஞ்சூண்டு மாவுல மட்டும் சின்னதா இன்னொரு தோசை போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னும் இது நல்லாவே ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்கா இருக்கும். இத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியோட நான் சாப்பிட போறேன். நல்ல காரசாரமா, நல்லா உரப்பா இருக்கும். ஸோ இது போல சாப்பிடும்போது நம்ம டயட்ல இருக்கோம். சப்பா அப்படியே உணவு சாப்பிடுறோம். டேஸ்ட்டா இல்லாத உணவு சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வராது. இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி.